ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான வாயில் போட்டோடனே கரையக்கூடிய ஒரு கேசரி செய்ய போகிறோம். இது வந்து நம்ம ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணி தான் இது செய்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து நெய் போட்டுக்கலாம். நெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற எந்த அளவுக்கு ரவா வேணுமோ, நான் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தால் ஒரு 3/4 கிண்ண அளவுக்கு நான் அந்த ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவையை வந்து நம்ம இந்த நெய் கூட சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கெட்டிப்படாமல் நல்லா பொன்னிறமாக, ரொம்ப டார்க்காகவும் ஆகாமல் ரொம்ப லைட் கலராகவும் ஆகாமல் நார்மலான ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இப்படி நம்ம வறுக்கிறப்ப நம்ம வந்து கேசரி செய்கிறப்ப ஒன்றோட ஒன்று போய் ஒட்டிக்காமலும் குழஞ்சி போகாமல் நல்லா சூப்பராக இருக்கும். இப்படி கையால் எடுக்கிறப்ப தனித்தனியாக வரும், அந்தளவுக்கு இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ரவையை வந்து நம்ம நெய்யில் விட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை வந்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு பிளேட்டில் இதை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதை லைட்டாக எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அதே கடாயில் வந்து நம்ம வந்து ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். நான் வந்து ஒரு கப்பால் எடுத்த இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் வச்சு அதில் இருந்து ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம இதோட சேர்த்துக்கிறோம். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றினா குழன்னு போய்டும், ஒரு டேஸ்ட்டே இல்லாமல் போய்டும். அதனால் லெவலாக தண்ணி ஊற்றிக்கோங்க. வேணும்னா நம்ம அப்பப்போ தெளித்து கூட நம்ம அந்த ரவையை கிண்டிக்கலாம். ஆனால் ஒரே இடையே தண்ணி ஊற்றி குழன்னு ஆக்கிடக்கூடாது. இது ஒரு பக்கம் தண்ணி சூடாகிட்டு இருக்கட்டும். அது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம அதுக்கு அந்த கேப்பில் ஒரு 5 ஏலக்காய் எடுத்து நல்லா இந்த மாதிரி இடுக்கியில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்குங்க. ரொம்ப பவுடராக வேணாம், கொஞ்சம் அரைகுறையாகவே தட்டி எடுத்துக்கலாம். தேவையான நட்ஸ் என்கிட்ட இன்றைக்கி இருந்தது டேட்ஸு, பாதாம், அந்த ஏலக்காய், இது 3 தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம சேர்க்குறது ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்து அதோட ஜூஸ் புழிஞ்சு அதை வந்து இந்த கொதிச்சிட்ருக்கிற தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மிக்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்ல கொதி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்ல கொதி வந்த பிறகு தான் நம்ம ரவையை இது கூட சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து கெட்டிப்படாமல் நல்லா கிண்டி விடணும். கை விடாமல் கிண்டணும். அப்போ தான் கெட்டிப்படாமல் நல்லா பொலன்னு சூப்பராக டேஸ்ட்டாக வரும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போயே நம்ம ஹாட்டான வாட்டரில் வந்து இந்த ரவையை போட்டதுனால அதுலேயே பாதி பாயில் ஆகிடும். இப்போ நம்ம கிண்ட இன்னும் அது நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. விருப்பம் இல்லாதவங்க ஒயிட் கேசரியாகவே செஞ்சு சாப்பிடுங்க, அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் இதில் எல்லோ கலரில் லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டு நான் இதை மிக்ஸ் பண்ணுறேன். ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டு அப்பப்போ நெய் கொஞ்சம் சூடு பண்ணி அதில் ஊற்றிக்கணும். நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டிப்பட்டுரும். கைவிடாமல் கிண்டுறப்ப தான் அது கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். கையில் எடுத்தோடனே ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸும் அந்த ஏலக்காய் தூளையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இது மட்டும் தான் இருந்தது, அதனால் இதை சேர்த்தேன். உங்கள்கிட்ட பாதாம், பிஸ்தா, முந்திரி எந்தெந்த நட்ஸ் இருக்கோ எல்லா நட்ஸும் சேர்த்து இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் எப்படி கேசரி செய்வீங்கன்னு சொல்லிட்டு அந்த மெத்தடையும் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கொஞ்சம் நெய் சூடு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதை நம்ம ஊற்றிக்க ஆட் பண்ணிக்கலாம். அப்பப்போ சூடான நெய் ஊற்றிக்கின்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், பொலன்னு இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சில பேர் கேசரி செஞ்சாலும் ரொம்ப குழன்னு இருக்குது, டேஸ்ட்டாகவே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி உள்ளவங்க நான் சொன்ன மெஷர்மெண்ட்டும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இந்த கேசரி நம்மளுக்கு கிடைக்கும். நான் இன்னும் சுகர் ஆட் பண்ணவே இல்லை, ஜீனி ஆட் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் நம்ம கிண்டியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ட்ரையான ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம இப்போ அதே மெஷர்மெண்ட் கப்பால் 3/4 கப் அளவு சுகர் சேர்க்குறோம். சுகர் ரொம்ப பிடிக்குங்கிறவங்க ஈக்குவலாக சேர்த்துக்குங்க, பிடிக்காதுன்றவங்க கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சுகரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் நான் லாஸ்ட்டாக சுகர் ஆட் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட கடைசியில் சொல்கிறேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது இலகி வரும். நம்ம சுகர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த சுகர் இது கூட சேர்கிறப்ப நல்லா கொஞ்சம் இலகி வரும். ஆனால் திரும்பவும் இது நல்லா ட்ரை ஆகிட்டு சூப்பராக வந்திருக்கும், நீங்களே பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கை விட்டுட்டோன்னா கெட்டிப்பட்டுட்டுனா அந்த கேசரியோட ஒரு இதுவே இல்லாமல் இப்போ ஃப்ளேவரே இல்லாமல் போயிடும், ஒரு பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனும் இருக்காது. பாருங்கள், இது ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்ம ஹோட்டல்லலாம் சில டைமில் சாப்பிட்றப்ப இது எப்படி செய்கிறாங்கன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நெய் வாசனை ரொம்ப பிடிக்கும், ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்கிறவங்க நெய் நல்லா கூட ஊற்றி செய்கிறப்ப கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். நான் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் நெய் ஆட் பண்ணுறேன். ரொம்ப பிடிக்குன்றவங்க நல்ல ஈக்குவல் நெய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒட்டவே ஒட்டாது கேசரி. ரொம்ப அப்படியே எடுக்கிறப்பே ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஆரஞ்சு ஜூஸ் கேசரி ரெடி ஆகிட்டு. இதை மாதிரி நம்ம ஆரஞ்சு ஜூஸில் செய்யலாம், போமோவில் செய்யலாம், பைனாப்பிளில் செய்யலாம். நம்மள்ட்ட எந்த ஃப்ரூட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூடாக சாப்பிட விருப்பம் உள்ளவங்க உடனே சாப்பிட்லாம், இல்லைன்னா கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிடுங்க. கொஞ்சம் ஆறின பிறகு தான் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கையில் எடுக்கிறப்பே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நீங்களுக்கு இப்போ வீடியோலேயே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். கேசரி பிரியர்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.